தேங்க்யூ மேம். கவிதை நயத்தோடு இந்த அழகான மார்னிங்கில் என்னை வரவேற்றதுக்கு மிகச்சிறந்த நன்றிகள். ஓகே, பிபிஎஸ் ஸ்பீடு கேஷ் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும், ஸ்பீடு கிரிப்டோ குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 நிமிடம் உங்களோட நேரத்தை நம்மளோட ஸ்பீடு கிரிப்டோ அப்படிங்கிற மிகப்பெரிய பிரம்மாண்டமான பொருளாதார சுதந்திரத்தை நம்ம ஈஸியாக அடையிறக்கு நீங்களும் உதவணும்னு சொல்லிட்டு அந்த உத்தரவாதத்தை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் என்னோட ப்ரெசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன். மேம் ஸ்க்ரீன் தெரியுதா மேம்? தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைலை பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுக்கோங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அழகாக ஃபுல்ஃபில் ஆகி உங்களோட மொபைலில் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நல்லதே நடக்கும் முன்னெடுத்து நடக்கக்கூடிய ப்ராஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா உதவி கொடு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தாரக மந்திரத்தை எடுத்து வச்சுருக்கோம். ஸ்பீடு கிரிப்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா அதையும் நம்ம பண்ண போகிறோம். கிரிப்டோ அப்படிங்கிறது அடுத்த டெக்னாலஜி காலகட்டத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏற்கனவே எல்லாரும் 10 வருஷம் 12 வருஷத்துக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நம்மளுக்கு அப்போ அதனோட அவேர்னஸ் தெரியலை. இப்போ அதனோட அவேர்னஸ் அத்தனை பேர்த்துக்கும் கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு இப்போ நம்ம கையில் இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாரும் உணர்ந்து இதில் செயல்படணும்னு சொல்லிக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி சேஃபால் வாலெட்டுக்கும் கிரிப்டோவுக்கும் ஸ்பீடி கிரிப்டோவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் இருந்தது. இப்போ அத்தனை பேர்த்துக்கும் தெரிஞ்சிருக்கும் சேஃபால் வாலெட்டோட முக்கியத்துவம் என்னன்னு சொல்லிட்டு. அப்போ ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அழகாக ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது, இன்ஸ்டால் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஃபால் வாலெட். ஒரு சிலர் ட்ரஸ்ட் வாலெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். தாராளமாக அவங்க கன்டினியூ பண்ணுறதேருந்து அதுலேயே கன்டினியூ பண்ணலாம். புதுசாக பண்ணுறவங்க வாய்ப்பு இருந்தால் சேஃபால் வாலெட்டை இன்ஸ்டால் பண்ணி கண்டினியூ பண்ணலாம். இதில் மிகப்பெரிய கீயாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த 12 வார்த்தைகள். ஸோ 12 வார்த்தைகள் என்னன்னா, இப்போ 12 ராசி அப்படின்னு 12 கட்டம் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கிற மாதிரி நம்மளோட 12 வார்த்தை வரக்கூடிய வருமானத்தை எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடியது அந்த 12 வார்த்தை. சேஃபால் வாலெட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி உங்கள் நோட்டு பேனா எடுக்காமல் இன்ஸ்டால் பண்ண வேண்டாம் அப்படின்னு இந்த இடத்துல நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். காரணம் என்னன்னா, அவசரத்தில் எந்த வேலையும் செய்ய வேண்டாம். பொறுமையாக செய்யும்போது அடுத்தடுத்த ஸ்டெப் அதிகபட்சம் 5 நிமிஷத்தில் நம்ம சேஃபால் வாலெட்டை இன்ஸ்டால் பண்ணிடலாம். அதில் என்ன முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறத பல வீடியோக்கள் இருக்குது. அதை பார்த்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதில் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம உதவி கொடுக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேபிள் காயினை கையில் வச்சுட்டு கொடுக்க போகிறோம். அது என்ன ஸ்டேபிள் காயின்? ஏன்னா நம்மளுக்கு கிரிப்டோங்கிறது புது வார்த்தையாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு கேள்விப்பட்ட வார்த்தையாக இருக்கும். நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்போம், டிவி நியூஸில் பார்த்துருப்போம். இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் கிரிப்டோ அப்படிங்கிறது இப்போ ஒழிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி வருங்காலங்களில் நம்மளோட வார்த்தையிலும் வருங்கிறதுல எந்த ஐயப்பாடும் கிடையாது. இப்போ நம்ம கொடுக்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்டிடி. ஸோ யூஎஸ்டிடி எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா நம்மளோட ஸ்டேபிள் காயினில் மிகப்பெரிய காயினாக எல்லாரும் எடுத்துக்கக்கூடிய ஒரு காயினாக இருக்குது. என்னன்னா, யாராக இருந்தாலும் சரி நடுத்தர மக்கள் தான் எங்கே பார்த்தாலும் அதிகமாக இருப்போம். அந்த மாதிரி இருக்கிறவங்க ஈஸியாக அவங்களோட பொருளாதாரத்தை சுதந்திரத்தை பெறதுக்கு ஸ்டேபிள் காயின் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதனோட மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேபிளாக இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். அப்படி இல்லை, இன்னைக்கு ஒரு விலையில இருக்கு, நாளைக்கு திடீர்னு ஒரு விலையில இருக்கு அப்படின்னா நம்ம 10ஆம் தேதி அவங்க கிட்ட பேசியிருப்போம், எனக்கு சம்பளம் 12ஆம் தேதி வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருந்துன்னா மறுபடியும் அடுத்த மாச சம்பளத்துக்காக அவங்க வெயிட் பண்ண வேண்டியது வரும். அப்படி இல்லாம கொடுக்கப்பட்ட எவ்வளவோ அந்த 50 யூஎஸ்டிடி வாங்குறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுதோ அதே அமௌண்ட்லயே நம்ம டிராவல் பண்ண போறோம். இனி வருங்காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 50 யூஎஸ்டிடி அப்படிங்கிறது ஸ்டேபிளா இருக்கிறதுனால இது ஒரு பிளஸ்ஸா எல்லாரும் எடுத்துக்குவாங்க. இந்த இடத்துல எல்லாரும் புரிஞ்சிருப்பாங்கன்னு நான் சொல்றேன். அப்ப அந்த 50 யூஎஸ்டிடியை எடுத்துட்டு உலகத்துல இருக்கிற அத்தனை மக்களுக்கும் டொனேட் பண்றதுக்கு இப்ப எல்லாம் ரெடி ஆயிட்டோம். என்னன்னா, எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு தீம் நம்ம கையில எடுப்போம். ஆனா உதவி அப்படின்னு ஒரு தீம் எடுக்கும்போது 2 விதமாவும் இருக்கலாம். நம்மளுக்கும் உதவி வரலாம், நம்மளும் இன்னொருத்தருக்கு உதவி கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரலாம். ஸோ அந்த 2யும் தான் மெயினாக நம்ம இங்கே இடத்துல எடுத்திருக்கோம். அப்படி எடுக்கும்போது நம்ம டொனேட் பண்ணக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா 50 யூஎஸ்டிடி டொனேட் பண்ணுறோம். ஸோ இந்த 50 யூஎஸ்டிடி டொனேட் பண்ணும்போது சேஃபால் வேலெட்டில் வெறும் யூஎஸ்டிடி மட்டும் வைக்க மாட்டோம். அடிஷ்னலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிஎன்பியும் ஆட் பண்ணுவோம். பிஎன்பி அப்படின்னா நம்ம கிரிப்டோவில் டிரான்சாக்ஷன் ஃபீஸுக்கு பதிலாக நேம் பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபீஸ்ன்னு சொல்லுவோம். அது இருந்தால் மட்டும்தான் என்னாகும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ அதுவே ஒரு உதவி மாதிரி தான் இப்போ நம்மளுக்கு. கரெக்டுங்களா? ஸோ யூஎஸ்டிடியும் பிஎன்பியும் ஒன்றுக்கு ஒன்று உதவி பெற்று தான் அதுவே நம்மளுக்கு என்ன பண்ணுது, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் கிரிப்டோவை சென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுது.
அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் நம்ம கையில எடுத்திருக்கோம். கையில எடுக்கும்போது அந்த 50 USDT நம்ம கையில வந்துடுச்சு, சேஃபால் வாலெட்ல வச்சுட்டோம் அப்படின்னாவே நம்ம ரெடி ஆயிட்டோம். எதுக்கு அப்படின்னா உலகத்துல இருக்கிற மக்களுக்கு நம்ம உதவி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தாரக மந்திரத்தை கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்கு. அந்த 50 USDT பாத்தீங்க அப்படின்னா 2 பார்ட்ல பிரியுது. ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் போர்டுக்கும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா பேசிவ் போர்டுக்கும். ஸோ ஆக்டிவ் போர்டுக்கு பாத்தீங்கன்னா 40 USDT, பேசிவ் போர்டுக்கு 10 USDT. அப்ப உள்ள வந்த அத்தனை நபருமே பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 50 USDTயோட தான் வருவோம். அங்கேயே நம்மளுக்கு என்னன்னா 2 பாதைகள்ல நம்மளுக்கு வருமானங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப என்னன்னா எங்க வந்தாலும் சரி ஒண்ணுக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி அதாவது அதோட வேலையை சிஸ்டம் என்ன ஆக ஆரம்பிக்குது, வேலையை செய்ய ஆரம்பிக்குது. அப்படி செய்யும் போது நம்மளுக்கு என்ன அதுல இருக்கு அப்படிங்கிறத முக்கியத்துவத்தை பார்த்துட்டு நம்மளோட பிரசன்டேஷன் பிளான் என்னங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய தொகை. ஏன்னா நான் 40 + 10ன்னு சொல்லும்போது 40 பத்தி பார்த்துடலாம். இப்போ ஆக்டிவ் போர்டுல பாத்தீங்கன்னா 40 USDT யாருக்கு நம்ம பிரிஞ்சு போகுதோ அதைத்தான் நம்ம ஆக்டிவ் போர்டுன்னு சொல்றோம். அப்ப உள்ள வந்த நபர்கள் அத்தனை பேரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சிங்கிள் லைன்ல காத்துக்கிட்டு இருப்போம். யாரெல்லாம் டக்குன்னு நான் எனக்கு பொருளாதார சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவேஷன் பண்றோமோ அவங்கெல்லாம் முதல் படிக்கு முன்னேறுவாங்க. அப்ப என்னன்னா சோ அதனாலதான் எல்லாரும் சொல்லுவோம் விழித்திருன்னு சொல்லிட்டு. சோ இந்த இடத்துல விழித்திருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துருவாங்க. அப்போ அத்தனை பேரும் விழித்திருக்கணும்னு இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். அப்ப உள்ள கொடுக்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா 40 USDT போகுது. அதுல 43 மடங்கு என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வருமானமா ஏற்றோம். அந்த வருமானம் சாதாரண இல்ல, 1690 USDT. சோ இப்ப ஈவனா பாத்தீங்கன்னா 90, 91, 92 இந்த 3 வேலையில தான் இருக்கு நம்மளோட USDT. நம்ம INR கன்வெர்ட் பண்ணும்போது பெருக்கல் 1690 இன்ட்டு பெருக்கல் 90 ரூபாய் போட்டு பாருங்க. நம்ம குறைச்சே போட்டுக்கலாம், தப்பில்ல. எவ்வளவு இன்கம் நம்மளுக்கு வருதுன்னு பாருங்க. அப்ப என்னன்னா ஒரு டைம் 2 டைம் இல்ல 43 டைம் வாங்க போறோம். ஒரு டைம் மட்டும்தான் அது கம்ப்ளீட் ஆகுதான்னு கேட்டீங்கன்னா திரும்ப பண்ண போறோம். என்ன காரணம்? திரும்ப நம்ம இன்கம் ஈட்ட போறோம். காரணம் என்னன்னா ரீபர்த்ன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பூஸ்டப் ஆகிற மாதிரி வரக்கூடியதுதான் நம்மளோட ரீபர்த் சிஸ்டம். அப்ப அதனால என்னாகும் அப்படின்னா அந்த ரீபர்த் ஐடியும் இதே மாதிரி என்ன பண்ண போகுது 43 மடங்கு நம்மளுக்கு இன்கம் தர காத்துட்டு இருக்கு. அப்ப என்னன்னா இதுல ஸ்பெசிஃபை பண்ணக்கூடியது 2 லெவல் தான். ஏன்னா சிங்கிள் லெக்ல டிராவல் பண்ணாலும் அந்த நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக 2 லெவல். ஸோ சிங்கிள் என்ட்ரியில குளோபல் ஆட்டோஃபில் சிஸ்டத்துல மிகப்பெரிய அற்புதமான வாய்ப்பு உலகத்திலேயே நம்ம பிபிஎஸ் ஸ்பீடு கிரிப்டோல தான் இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கு இதனோட முக்கியத்துவம். ஏன்னா குளோபல் ஆட்டோஃபில்ங்கிறது ஏன்னா நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நம்ம பக்கத்துல இருக்க வீட்டுக்காரங்கிட்ட பேசிடலாம், ஏத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசிடலாம், நம்ம ஊருக்குள்ள பேசிடலாம், ஏன் நம்ம டிஸ்ட்ரிக்ட்குள்ள பேசிடலாம், நம்ம ஸ்டேட்டுக்குள்ள பேசிடலாம். ஆனா அதை தாண்டி நம்ம பேசும்போது அதனோட மதிப்பு எல்லாருமே திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி திரும்பி பார்க்கக்கூடியதுதான் நம்மளோட சிங்கிள் என்ட்ரி குளோபல் ஆட்டோஃபில் சிஸ்டம். இப்ப என்னடா இந்த மாதிரி ஒரு கான்செப்டை நம்ம இது வரைக்கும் யோசிக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அத்தனை பேரும் நினைக்கிற மாதிரி இருக்கும். இதுல அதை உணர்ந்தவங்களுக்கு நல்லா தெரியும். அதை கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நம்ம கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்ல, ஸ்பான்சர் அப்படிங்கிறது மிக அற்புதமான ஒரு என்ன சொல்றது, ஸ்பான்சர் அப்படின்னு சொல்றவே எல்லாருமே பெருமைப்பட்டுக்கணும். ஏன்னா சாதாரண விஷயம் இல்ல, இந்த மாதிரி அற்புதமான வாய்ப்பை அடுத்தவங்களுக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கறது. அந்த மாதிரி சேர்த்த ஸ்பான்சருக்கு அத்தனை பேருக்கும் நன்றிகளை சொல்றது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தர் மூலமா பாத்தீங்கன்னா 100 USDT ஸ்பான்சர் இன்கமா கிடைக்குது. ஸோ ஒரு டைம் மட்டும்தான் அப்படின்னா கிடையாது. ஏன்னா அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ண அத்தனை நபர்களுக்கும் ரீபர்த் ஐடி வரும். அந்த ரீபர்த் ஐடிக்கும் யாருதான் ஸ்பான்சர்? ஃபர்ஸ்ட் ஐடி யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அவங்களே தான் ஸ்பான்சர். அப்ப டாப் ஐடி இன்ட்ரடியூஸ் பண்ணவங்களுக்கு ரீபர்த் ஐடிக்கும் ஸ்பான்சர் இன்கம் வரும் அப்படிங்கிறதும் இதுலதான் நம்மளோட சிஸ்டத்துல தான் இருக்கு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா ரீபர்த் ஆகக்கூடிய ஐடி 5 மடங்கா இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது நம்மளோட ஸ்பீடு கேஷ்ல பாத்தீங்கன்னா 8 மடங்கா பார்த்தோம். இங்க பாத்தீங்கன்னா 5 மடங்கா நம்மளுக்கு வருமானம் இருக்கு. அப்ப என்னன்னா நம்ம ஸ்பான்சர் இன்கமும் ஒவ்வொரு ஐடியும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணவருக்கு ரீபர்த் ஆகும்போது அதுக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் 5 மடங்கா 100 USDT என்ன பண்ண போறோம் ரிசீவ் பண்ண போறோம். ஸோ அன்லிமிட்டெட் இன்கம் ஸ்பான்சர் இன்கம்ல இருக்கு இந்த இடத்துல. ஏன்னா 5 ஐடி 25 ஆகும், 25 125 ஆகும், 125 625 ஆகும். ஸோ இன்ஃபினிட்டா என்னாயிட்டே இருக்கும் அப்படின்னா ரீபர்த் ஐடி டிராவல் பண்ணிட்டே இருக்க போகுது. அப்ப அத்தனை இன்கமுக்கும் யாருக்கு வரும்? ஸ்பான்சர் இன்கமுக்கு வரும். அது மட்டும் இல்ல, ரீபர்த் ஐடி இல்லைன்னா குளோனிங் ஐடி 2 பேர் எதுவும் சொன்னாலும் ஓகே தான். ஸோ அந்த 5 மல்டிப்ளை ஆகும்போது நம்மளுக்கும் இன்கம் என்னங்கிறது இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது, ஒரு ஐடியோட நிக்காம. அப்ப பாருங்க, வாழ்க்கையில நம்மளுக்கு பொருளாதார சுதந்திரம் அப்படிங்கிறது எப்படி அன்லிமிட்டா கிடைக்குதோ அதே மாதிரி வரக்கூடிய இன்கமும் அன்லிமிட்டா போயிட்டே இருக்கு.
எப்படா போதும்னு எல்லாரும் சொல்ற காலம் சீக்கிரமா வரும். ஏன்னா நம்ம சாப்பாட்டை தாண்டி போதும்னு எதுவும் இது வரைக்கும் சொன்னதில்லை. கண்டிப்பா ஸ்பீடு கேஷ்லயும் ஸ்பீடு கிரிப்டோலையும் ஒரு நாள் வரும். இதுவே போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு கண்டிப்பா அத்தனை பேருமே வருவோம். ஏன்னா சாதாரண நம்மளோட மதிப்பெங்க கொடுக்கல. காலையில 4:30 அவங்களோட வேலைகள் எத்தனை இருந்தாலும் இதனோட கான்சன்ட்ரேஷன் பண்றாங்க. அத்தனை பேரும் வருங்காலத்துல அத்தனை பேரும் திரும்பி பார்க்கக்கூடிய பொருளாதார சுதந்திரத்தை பெற்றிருப்போம். இங்க ஹெல்பிங் ஐடி அப்படிங்கிறது அதனோட பேர் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி அதனோட வேலையை செய்யுது. யோசிச்சு பாருங்க. நான் ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். எங்க ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னா நான் ஸ்பீடு கேஷ்க்கு ஹெல்ப் பண்ண போறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு திட்டத்தை உலக மக்களுக்கு கொண்டு வந்ததுக்காக நானும் கொஞ்சம் என்னால முடிஞ்ச சப்போர்ட்டை ஸ்பீடு கிரிப்டோல இருந்து பண்றேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஹெல்பிங் ஐடி அங்க போய் ஹெல்ப் பண்ணுது. ஹெல்ப் பண்ணிட்டு நான் ஹெல்ப் தான் பண்ணினேன்னு தெரியறதுக்குள்ளேயே அதனோட வேலை என்ன பண்ணிடுது, செஞ்சுட்டு மறைஞ்சு போகுது. யோசிச்சு பாருங்க. நம்மெல்லாம் ஒருத்தருக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்தாவே 100 தடவை சொல்லி காட்டிடுவோம். அந்த மாதிரி இருக்கிற இந்த காலகட்டத்துல எத்தனை ஹெல்பிங் ஐடி வந்தாலும் வந்த தடயமே தெரியாம அதனோட வேலையை செஞ்சுக்கிட்டு என்ன ஆக போகுது, மறைஞ்சிட போகுது. அப்ப எனக்கு எந்த வருமானமும் வேண்டாம், வருமானம் தேவைப்படுறவங்களுக்கு நான் கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு போறதுதான் நம்மளோட ஹெல்பிங் ஐடி. அப்ப இத்தனை சிறப்பும் நம்மகிட்ட எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 USDT கொடுத்து உள்ள வர ஆக்டிவ் போர்ட்ல. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஆக்டிவ் போர்டில் உள்ள வரவங்களுக்கு உள்ள என்ன 2 லெவல்னு சொன்னோம். எப்படி அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா 5 நபர்கள் டோட்டலாக ரிசீவ் பண்ணக்கூடியது USDT பார்த்தீங்கன்னா 120 USDT. ரெண்டாவது லெவலில் பார்த்தீங்கன்னா 62. இவங்க வந்து மேட்ரிக்ஸே கிடையாது. 2 லெவல் மட்டும்தான். எல்லாருமே சிங்கிள் லெக்கில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். முதல்ல ஆக்டிவேஷன் பண்ணணுங்க அந்த 5 மெம்பர்ஸ். பின்னாடி ஆக்டிவேஷன் பண்ணவங்கள 62 பேர் ரெண்டாவது லெவல். அப்போ என்னன்னா ரெண்டாவது லெவலில் பார்த்தீங்கன்னா 2120 USDT. ஸோ இப்போ நம்மகிட்ட உள்ள என்ட்ரு ஆகிட்டோம், கையில் ரிசீவ் பண்ணியாச்சு. ரிசீவ் பண்ணதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணணும். நம்ம எத்தனை தான் சம்பாதிச்சாலும் இன்கம் வந்தாலும் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. அப்போ இங்கே பாருங்க பட்ஜெட் எவ்வளோ அழகாக ஆக்டிவ் போர்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கையில் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா 6 பார்ட். ஒன்று பார்த்தீங்கன்னா கிளப்பு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர், மூணாவது ஆக்டிவ் போர்டு, நாலாவது ப்ராஃபிட்டு, அஞ்சாவது போர்டு ரீபத்து, ஆறாவது ஹெல்பிங் ஐடி. இந்த 6 பார்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், கையில் வந்த வருமானத்தை பிரித்து கொடுக்குறோம். அப்போ எப்படி அதை யூஸ் பண்ணுறோன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் லெவலில் ஸ்பான்சருக்கு 20 USDT. ஸோ இந்த அற்புதமான வாய்ப்பை கொண்டு வந்து கொடுத்தது அவங்க தான். அவங்களுக்கு குருதட்சணையா குரு நன்றியா 20 USDT ஸ்பான்சருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் போர்டு. நம்ம ஆல்ரெடி 50 USDT கொடுத்தாலும் ஆக்டிவ் போர்டுக்குள்ள வரும்போது 40 வரும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ரீபர்த் ஐடி அடுத்த 2வது கட்டத்தில் வருது. அப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பான்சருக்கு, ரெண்டாவது நம்ம ஐடியே ரீபர்த் ஆகுது. யோசிச்சு பாருங்க. நம்மளே வருமானம் பார்க்கறதுக்கு முன்னாடியே இன்னொரு வருமானம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஐடி நம்மளுக்கு இந்த இடத்துல வருது. யோசிங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்கம் காத்துக்கிட்டு இருக்குன்னு. ப்ராஃபிட் 50 USDT. ஒட்டு மொத்தமா நம்ம போட்ட USDT ஃபர்ஸ்ட் லெவல்லையே எடுத்துக்க போறோம். அந்த 50 USDT எடுக்கிறதுக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது. உள்ள வருவதற்கு எந்த இதுவும் இல்லை. அப்போ அழகா அத்தனை பேருமே ஸ்பீடு கிரிப்டோக்குள்ள என்டர் ஆகலாம். அது மட்டும் இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க போர்டு ரீபர்த். ஸோ பேசிவ் போர்டு ரீபர்த்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 10 USDT பிரியும்னு சொன்னோம். இந்த இடத்துலையும் ஒரு ரீபர்த் ஐடி வருது. அப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் லெவல்லையே பாருங்க ஸ்பான்சருக்கு ஒரு மதிப்பும், நம்மளோட ரீபர்த் ஐடி ஆக்டிவ் போர்டுக்கு ஒரு ரீபர்த் ஐடி, பேசிவ் போர்டுக்கு ஒரு ரீபர்த் ஐடி, ப்ராஃபிட் 50, ஒட்டு மொத்தமாக 120 USDT. ரெண்டாவது லெவலில் பாருங்க கிளப்புக்கு 40 USDT. ஸோ இத்தனை வருமானங்கள் ஏற்கனவே நம்மளுக்கு நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வார வருமானமும் நம்மளுக்கு காத்துட்டு இருக்கு. அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கிளப் இன்கம் நம்மளுக்கு 40 USDT சென்ட் ஆகுது. ஸ்பான்சருக்கு பார்த்தீங்கன்னா 80 USDT. ஆக்டிவ் போர்டு ரீபர்த் ஆகிறதுக்கு 160 USDT இந்த இடத்துல. அப்போ 160 USDT நம்மகிட்ட ரீபர்த்துக்கு வருது அப்படின்னா எத்தனை ஐடி நம்மளுக்கு ரீபர்த் ஆக போகுதுன்னா 160 டிவைடட் பை 40 போடுங்க. 4 ரீபர்த் ஐடி நம்மளுக்கு என்ன ஆகுது இந்த இடத்துல வருது. 4 ரீபர்த் ஐடியும் கண்டினியூஸா ஆக்டிவ் ஆயிருமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா நம்ம இங்க கொடுக்கறதே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய வர்றோம். அப்ப நம்ம நம்பி வந்த நம்ம கூட நம்ம குடும்பத்திலேயே டிராவல் பண்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற நோக்கத்துல ஒவ்வொரு ஐடியும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு ரீபர்த் ஆகும். அப்ப என்னன்னா அடுத்தவங்களுக்கும் இந்த இடத்துல வாய்ப்புகள் கொடுக்கப்படுதுங்கிறத இந்த இடத்துல நம்ம நினைச்சுல வச்சுக்கலாம். அது மட்டும் இல்ல ப்ராஃபிட் பாருங்க 1640 USDT நம்மளுக்கு ப்ராஃபிட்டா வருது. எத்தனை மடங்குன்னு இந்த இடத்துல பாத்துக்குங்க. நெக்ஸ்ட் போர்டு ரீபர்த் 40 USDT வருது. அப்ப பேசிவ் போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடிக்கு 10 USDT சொல்லுவோம். 40ங்கிறபடியா 4 ஐடி இந்த இடத்துல ரீபர்த் ஆகுது. இதுவும் கண்டினியூஸ் ஆகாது.
ரீபர்த் ஆக்டிவேஷன் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு அடுத்தவங்களுக்கு உதவி கொடுத்துட்டு என்ன ஆகும், இன்னும் அடுத்த நபர்களுக்கும் ரீபர்த் ஐடி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஐடி என்ன ஆகும், கேப் விட்டு ஆக்டிவேஷன் ஆகும். இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். நம்ம மட்டும் கிடையாது, அடுத்தவங்களும் பயனடையணும்னு நோக்கத்தோட வந்ததுதான் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கலாம். ஹெல்பிங் ஐடி 160 USDT ஹெல்பிங் ஐடிக்கு போகுது, 100 USDT ட்ரஸ்ட்டுக்கு போகுது, 60 USDT பார்த்தீங்க அப்படின்னா அதனோட வேலையை செய்யறதுக்கு எங்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பீட் கேஷுக்கு 60 USDTக்கு ஈக்குவலண்டான ஐடி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுது, ஹெல்ப் பண்ண ஸ்பீட் கேஷுக்கு வருது. ஓகேங்களா? அப்போ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிசீவ் பண்ணுறது கிளப்புக்கு 40, ஸ்பான்சருக்கு 100 USDT, ஆக்டிவ் போர்டு ரீபர்த்துக்கு 200ன்னு பார்க்கும்போது 5 ஐடி ரீபர்த் ஆகுது. அது மட்டும் இல்லை, ப்ராஃபிட் 1690 USDT. இதை எடுக்கிறதுக்கு 2 நபர்கள் நம்மளை ஃபாலோ பண்ணி ஸ்பீடு கிரிப்டோவில் வந்தாலே மிகப்பெரிய வருமானமான அத்தனை இன்கமையும் எடுக்கிறதுக்கான சின்ன ஒரு கண்டிஷனை தான் சிஸ்டம் வச்சிருக்கு. கண்டிஷன் ஒன்று வைக்கும்போது நம்மளோட என்ன அப்படின்னா நம்ம அத்தனையும் நம்மளை செதுக்கிற மாதிரியே நம்மளை நாமையே செதுக்கி அற்புதமா சிற்பிகள் கொண்டு வர மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப உள்ள வர்றதுக்கு கண்டிஷன் இல்லை, நம்ம போட்ட 50 USDT எடுக்கிறதுக்கும் எந்த கண்டிஷன் இல்லை. ஆனா வருமானத்தை நம்ம 1640 USDT எடுக்கும்போது சின்ன கண்டிஷனான 2 நபர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாலே போதும் அப்படின்னு நினைக்கும் போது, ஆனா இப்பவே எல்லாரும் 10, 15, 20, 30ன்னு தாண்டி வந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கு இந்த வாய்ப்பு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போர்டு ரீபத்துக்கு 50, ஹெல்பிங் ஐடி 160, ஒட்டு மொத்தமா 2240 USDTயும் நம்ம என்ன பண்ணிட்டோம், அழகா ஆக்டிவ் போர்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெண்டாவது பார்ட்டு, ஃபர்ஸ்ட் பார்ட் 40 USDT கொடுத்தோம், ரெண்டாவது பார்ட் பேசிவ் போர்டுக்குள்ள வருது. இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் என்ட்ரி பே அவுட்ல தான் நம்மளுக்கு என்ன பண்ண போகுது, சிஸ்டம் நம்மளுக்கு கொடுக்க போகுது. ஸோ இதுக்கும் தனி கீ பாயிண்ட்ஸ் பாருப்பா. 40 USDTங்கிறது அளவு பெருசா இருந்தாலும் அது கூட கீ பாயிண்ட்ஸ் இருக்குன்னு நினைச்சோம். ஆனா 10 USDTயும் கொடுக்கறதுக்கு கீ பாயிண்ட்ஸ் இருக்கா, அதுலயும் சிறப்புத்தன்மை இருக்கா அப்படின்னு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நான் ஷார்ட்டா சீக்கிரமா சொல்லிடுறேன். இப்போ பேசிவ் போர்டுக்கு பாத்தீங்கன்னா ஒர்க் பண்றதுக்கே இன்கம் இல்லாத காலத்துல நான் ஒர்க்கிங்ல எத்தனை இன்கம் இருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஒரே ஒரு டைம் மட்டும்தான் 10 USDT கொடுக்குறோம். ஓகேங்களா? ஆனா நம்ம ரிட்டர்ன்ஸா எடுக்க போறது 18,300 மடங்கு ரிட்டர்ன்ஸ் எடுக்க போறோம். யோசிச்சு பாருங்க. 2 டிஜிட்ல கொடுக்குறோம், 5 டிஜிட்ல அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், ரிசீவ் பண்ண போறோம். மொத்த வருமானம் 6 டிஜிட், 1,83,270 USDT சொல்றேங்க. பெருக்கல் 90 போட்டு பாருங்க, நம்மளோட இன்கம் INRல எவ்வளவு, இந்தியன் ருபீஸ்ல எவ்வளவு கிடைக்குன்னு பாருங்க. அப்ப இதுல ஒரு போர்டு 2 போர்டு இல்ல, 7 போர்டு டிராவல் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 5 போர்டு பார்த்தீங்கன்னா 3 லெவல் 2x2 மேட்ரிக்ஸ்ல இருக்கும். கடைசி 2 போர்டு பார்த்தீங்கன்னா 2 லெவல் 2x2 மேட்ரிக்ஸ்ல இருக்கும். எத்தனையோ மேட்ரிக்ஸ் இருக்கலாம், 2x2 மேட்ரிக்ஸ் தான் ஈஸியா கம்ப்ளீட் ஆகும். ஸோ அந்த மேட்ரிக்ஸை நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்றோம்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்ல, உலகத்திலேயே சிங்கிள் என்ட்ரி பேமெண்ட் சிஸ்டத்தை நம்ம உலக மக்களே திரும்பி பார்க்குற அளவுக்கு கையில எடுத்திருக்கோம். அது நம்மளோட ஸ்பீடு கிரிப்டோல நம்ம பேசிவ் போர்ட்லயும் இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். ஸ்பான்சர் இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா 30,607 USDT ஒருத்தர் மூலமா நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண ஒருவர் மூலமா இது வருது. நம்ம எத்தனை பேர் இன்ட்ரடியூஸ் பண்றோமோ மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம். அப்ப நான் சொன்ன மாதிரி இப்பவே 10, 20, 30ன்னு தாண்டிட்டு இருக்கோம். அப்ப எத்தனை பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோமோ பெருக்கி போட்டு பாருங்க நம்மளோட ஸ்பான்சர் இன்கம் மட்டும் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா இதுல எந்த ஒர்க்குமே நம்மளுக்கு இல்ல, அதுதான் இந்த இடத்துல மெயின். ஒர்க் பண்றவங்களுக்கே சம்பளம் பார்த்தீங்கன்னா லேட்டா வரக்கூடிய காலகட்டத்துல ஒர்க்கே பண்ணாம இத்தனை இன்கம் நம்மளோட ஸ்பீடு கிரிப்டோல தான் இருக்குன்னு நினைக்கும் போது எந்த அளவுக்கு நம்ம வேலையை செய்யணும்னு இந்த இடத்துல பாத்துக்கலாம். அது மட்டும் இல்ல, ரீபர்த் 7 ஐடி என்ன ஆகுது, ஆக்டிவ் போர்டுக்கு போய் சப்போர்ட் ஆகுது. ஸோ எங்க இருந்தாலும் சப்போர்ட் அப்படிங்கிற வார்த்தை நம்மளோட ஸ்பீடு கேஷ்ல ஆகட்டும், கிரிப்டோல ஆகட்டும், இனி வரக்கூடிய ப்ராஜெக்ட்ல ஆகட்டும், கண்டிப்பா அந்த வேர்டு இருந்தே தீரும். ஸோ அந்த சப்போர்ட் எல்லாருமே லைஃப்ல எக்ஸ்பெக்ட் பண்றது அந்த சப்போர்ட் அப்படிங்கறதுக்காக தான். ஸோ அந்த சப்போர்ட் இல்லாம இங்க எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரீபர்த் ஐடி எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ண இருக்கு. அது மட்டும் இல்ல, போர்டு ரீபர்த் பாத்தீங்கன்னா 16 சப்போர்ட் நம்ம ஃபர்ஸ்ட் போர்டுக்கான ஸ்கை போர்டுக்கு போகுது. யோசிச்சு பாருங்க, எங்கேயுமே நகர முடியாத மாதிரி நம்மளுக்கு ரீபர்த் ஐடி ஹெல்ப் பண்ண காத்துட்டு இருக்கு. கிளப் இன்கம் பாத்தீங்கன்னா 721 USDT ஒரு ஐடிக்கு மட்டுமே வார இன்கம்காக இங்க வருது. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாம ஆல்ரெடி ஆக்டிவ் போர்ட்லயும் பார்த்துருக்கோம், இங்க பேசிவ் போர்ட்லயும் கிளப் இன்கம் 721 USDT இருக்கு ஒரு ஐடி மூலமா. அப்ப நெக்ஸ்ட் பாருங்க, ராயல்ட்டி எப்படி எது வரைக்கும் நம்ம ரிசீவ் பண்ண போறோம் அப்படின்னா 1,83,100 USDT ராயல்ட்டிக்கு நம்ம ரிசீவ் பண்ண போறது. அப்ப இத்தனை கீ பாயிண்ட்ஸும் நம்மளுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 10 USDT. அதுவும் கிடைக்கக்கூடிய வருமானம் நான் ஒர்க்கிங் வருமானம், எந்த வேலையும் செய்யாம.
ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 போர்டு மட்டும் நம்மளோட மேட்ரிக்ஸும் பட்ஜெட்டும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பட்ஜெட்டை மட்டும் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அந்த 10 யூஎஸ்டிடியோட என்டர் ஆகுறது ஸ்கை போர்டு. இந்த ஸ்கை போர்டுக்குள்ள வந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா 2x2 மேட்ரிக்ஸ்ல உள்ள வந்தது பார்த்தீங்கன்னா 10 யூஎஸ்டிடி, ரிசீவ் பண்றது பார்த்தீங்கன்னா 66 யூஎஸ்டிடி. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல்ல 2 நபர்கிட்ட இருந்து ஒருத்தர்கிட்ட இருந்து 1 யூஎஸ்டிடி டோட்டல் 2. 2வது லெவல்ல 4 நபர்கள் வரும்போது 2 யூஎஸ்டிடி ஒருத்தர்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணுவோம், டோட்டலா 8. 3வது லெவல்ல பார்த்தீங்கன்னா 8 நபர்கள்ட்ட இருந்து ஒருத்தர்கிட்ட இருந்து 7 யூஎஸ்டிடி டோட்டலா 56. ஒட்டு மொத்தமா கூட்டும்போது 66 யூஎஸ்டிடி. அப்ப என்ட்ரானது 10 யூஎஸ்டிடி, கையில இருக்கிறது 66 யூஎஸ்டிடி. இங்கேயும் நம்ம என்ன பண்ணிட்டோம், எந்த இடத்துல வருமானம் வந்தாலும் பட்ஜெட் அப்படிங்கிறது எல்லாரும் ரெடியா வச்சுட்டு இருப்போம். இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்டே 10 யூஎஸ்டிடி. உள்ள என்ட்ரானது 10 யூஎஸ்டிடி, ப்ராஃபிட்டும் 10 யூஎஸ்டிடி. அப்போ ப்ராஃபிட் அப்படிங்கிறது இங்க முக்கியத்துவமா வாய்ந்ததா இருக்கு. 2வது கிளப் இன்கம்க்கு 7 யூஎஸ்டிடி, அறிமுகப்படுத்தின ஸ்பான்சருக்கு 7, போர்டு ரீபர்த்துக்கு 10. அப்ப ப்ராஃபிட்டும் அதே இடத்துல வருது, ஸ்பான்சருக்கும் போகுது, ரீபர்த்துக்கும் வருது. அப்ப ஒரு ஐடி நம்மளோட ப்ராஃபிட்டை பார்த்ததையுமே அதே டைம்லயே நம்மளுக்கு ரீபர்த்தும் ஆகிறது நம்மளோட ஸ்கை போர்ட்லயே தான் இருக்கும். பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 66 யூஎஸ்டிடில 32 யூஎஸ்டிடி பேலன்ஸ் இருக்கு. ஸோ இது சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா இது வித்ட்ரா பண்ணிக்கிறீங்களா இல்ல நெக்ஸ்ட் போர்டுக்கு டிராவல் பண்றீங்களான்னு கேட்கும். யோசிச்சு பாருங்க, இன்கம் வந்தா எடுத்துட்டு போலாங்கிற காலகட்டத்துல இந்த ஒரு ஆப்ஷன் கண்டிஷன் வைக்கலாம். நீங்க 7 போர்டுக்கும் வந்துதான் இன்கம் எடுக்கணும்னு வைக்கலாம். ஆனா அப்படி வைக்காம ஃபர்ஸ்ட் போர்டுல இருந்தே, ஏன்னா ஒரு 5-6 போர்டு கூட டிராவல் பண்ணி வச்சிருக்கலாம். வித்ட்ரா பண்ணிட்டு நீங்க வித்ட்ரா கிடையாது, 6வது போர்டுல இருந்தா வித்ட்ரா அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை வச்சிருக்கலாம். ஆனா அப்படி இல்லாம உங்களோட தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு தான் எல்லா வருமானமும் அப்படின்னு நம்மளுக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி இந்த இடத்துலயும் சிஸ்டம் நம்ம கிட்ட கேட்கும். நான் கேரி ஓவர் பண்றேன் நெக்ஸ்ட் போர்டுக்கு. ஸோ ஈடன் போர்டுக்குள்ள என்டர் ஆகிறேன் கையில 32 யூஎஸ்டிடியோட. இங்க பாத்தீங்கன்னா 32 யூஎஸ்டிடில என்டர் ஆகிற, ரிசீவ் பண்றது 220 யூஎஸ்டிடி. ஸோ 220 யூஎஸ்டிடி நான் பிரிக்கிறேன். முதல் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் 10 யூஎஸ்டிடி பார்த்தேன். இங்க பாருங்க ப்ராஃபிட் 50 யூஎஸ்டிடி. என்ட்ரானதே 32 யூஎஸ்டிடில தான் என்ட்ரானேன். ஆனா ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 50 யூஎஸ்டிடி ரிசீவ் பண்றோம். ஹெல்பிங் ஐடி 16 யூஎஸ்டிடி கிடைக்குது. போர்டு ரீபர்த் ஒரு ஐடி வருது, அதனால 10 யூஎஸ்டிடிக்கு ரீபர்த் ஆகுது. கிளப் இன்கம் 24 யூஎஸ்டிடி, ஸ்பான்சருக்கு 20. பேலன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 120 போக 100 யூஎஸ்டிடி. ஸோ இந்த யூஎஸ்டிடியோட நான் என்ன பண்றேன் அப்படின்னா நெக்ஸ்ட் போர்டுக்கு டிராவல் பண்றேன். பேரடைஸ் போர்டு. பேரடைஸ் போர்டில் 100 யூஎஸ்டிடில வந்தேன், 752 யூஎஸ்டிடி ரிசீவ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் 110 யூஎஸ்டிடியும், ஹெல்பிங் ஐடிக்கு 32 யூஎஸ்டிடியும், 20 யூஎஸ்டிடி கொடுக்குறேன். எதுக்கு பார்த்தீங்கன்னா பேசிவ் போர்டுக்கு. பேசிவ் போர்டுனாவே 10 யூஎஸ்டிடி தான். இந்த இடத்துல 20 யூஎஸ்டிடி கொடுக்கறதுனால 2 ஐடி ரீபர்த் ஆகுது. ஆக்டிவ் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 40 யூஎஸ்டிடி, அப்போ ஒரு ஐடி ரீபர்த் ஆகுது. ஸ்பான்சருக்கு 30 யூஎஸ்டிடி, கிளப்புக்கு பார்த்தீங்கன்னா 20. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது 750 யூஎஸ்டிடியில் 500 யூஎஸ்டிடி அடுத்த போர்டுக்கு டிராவல் ஆகுது. அதுதான் ஜியான் போர்டு. ஸோ ஜியான் போர்டில் இப்போ பார்க்குற எல்லா மேட்ரிக்ஸுமே 3 லெவலில் 2x2 மேட்ரிக்ஸில் தான். ஸோ 500 யூஎஸ்டிடியில் என்ட்ரானோ 3780 யூஎஸ்டிடி நம்ம கையில் ரிசீவ் பண்ணிட்டோம். அதுக்குண்டான பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பாருங்க 520 யூஎஸ்டிடி. என்ட்ரானதே 500 யூஎஸ்டிடியில் தான். ப்ராஃபிட் 520 யூஎஸ்டிடி. ஹெல்பிங் ஐடி 50 யூஎஸ்டிடி. எல்லா காலகட்டத்திலையும் சப்போர்ட்டுக்கு ரெடியா இருக்கு ஹெல்பிங் ஐடி. 20 யூஎஸ்டிடி ரீபர்த்துக்கு வருது. பேசிவ் போர்டு ரீபர்த்துக்கு அப்ப 2 ஐடி இந்த இடத்துல ரீபர்த் ஆகுது. ஆக்டிவ் போர்டு ரீபர்த்துக்கு ஒரு ஐடி ரீபர்த் ஆகுது 40 யூஎஸ்டிடி. ஸ்பான்சருக்கு 50, கிளப்புக்கு பாத்தீங்கன்னா 100. ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா 3000 யூஎஸ்டிடி பேலன்ஸ் இருக்கு. இப்போ எகெயின் ஒவ்வொரு போர்டு எண்ட்லயும் பாத்தீங்கன்னா சிஸ்டம் கேட்கக்கூடியது, இதோட வித்ட்ரா பண்ணிக்கிறீங்களா இல்ல கேரி ஓவர் ஆகுறீங்களான்னு கேட்கும். நான் நெக்ஸ்ட் போர்டுக்கு கேரி ஓவர் ஆகுறேன்னு சொல்லிட்டு க்ளோரி போர்டுக்குள்ள என்டர் ஆகுறேன். என்ட்ரானது பாத்தீங்கன்னா 3000 யூஎஸ்டிடி, 21800 யூஎஸ்டிடி எங்கிட்ட இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டா 3000 யூஎஸ்டிடியும், ஹெல்பிங் ஐடி 200 யூஎஸ்டிடிக்கும் 5 போர்டு ரீபர்த் ஆகுது. அப்ப பாருங்க 50 யூஎஸ்டிடி 5 ஐடி ரீபர்த் ஆகுது. பேசிவ் போர்டு ரீபர்த் ஐடி. அதே மாதிரி ஆக்டிவ் போர்டுக்கு பாத்தீங்கன்னா 80 யூஎஸ்டிடி யூஸ் பண்றதுனால 2 ஐடி இந்த இடத்துல ரீபர்த் ஆகுது. ஸ்பான்சருக்கு 200, கிளப் இன்கம்க்கு 270, கேரி ஓவர் ஆகிறது பாத்தீங்கன்னா 18000 யூஎஸ்டிடி. அப்ப இது வரைக்கும் பார்த்தது 2x2 மேட்ரிக்ஸ்ல 3 லெவல் பார்த்தோம். கடைசி 2 போர்டு பாத்தீங்கன்னா 2x2 மேட்ரிக்ஸ்ல 2 லெவல் தான் சொல்லியிருக்கோம். அப்ப நிர்வாணா போர்டுக்குள்ள என்டர் ஆகிறது 18000 யூஎஸ்டிடி. ஃபர்ஸ்ட் லெவல்ல 2 பேர்த்துக்கிட்ட இருந்து 500 யூஎஸ்டிடி, டோட்டலா 1000. 2வது லெவல்ல 4 நபர்கள்ட்ட இருந்து 17500 யூஎஸ்டிடி, ஒட்டு மொத்தமா 70000 யூஎஸ்டிடி.
அப்ப 18,000 USDTல என்டர் ஆனோம். கையில பார்த்தீங்கன்னா 71,000 USDT இருக்கு. ப்ராஃபிட்டா பாருங்க 10,000 USDT இந்த இடத்துல எடுக்கிறோம். நெக்ஸ்ட் ஹெல்பிங் ஐடிக்கு 330 USDT. 5 போர்டு ரீபர்த் ஆகுது. அப்போ 50 USDT. அதுக்கப்புறம் 3 போர்டு நம்மளோட ஆக்டிவ் போர்டு ரீபர்த் ஆகுது. 120 USDT. ஏன்னா ஒரு ஐடிக்கு 40 USDT தேவைப்படுது. 3 ஆக்டிவ் போர்டு ரீபர்த் ஆகுது. அப்போ 120 USDT. ஸ்பான்சருக்கு 300, கிளப்புக்கு நம்மளோட 300. அப்ப அழகா நம்மளோட பட்ஜெட் இருக்கு. கேரி ஓவர் ஆகக்கூடியது பார்த்தீங்கன்னா 59,900 USDT. ஸோ இங்கன்னு பார்த்துட்டு கடைசியில 7வது ஹேவன் போர்டுக்கு வந்துட்டோம். சொர்க்கம் அப்படிங்கிறது என்னன்னே தெரியாம இருந்த நமக்கு 7 விதமான சொர்க்கம் காத்துக்கிட்டு 7வது விதமான சொர்க்கத்துல இந்த இடத்துல வந்து நிக்கிறோம். ஸோ அப்போ உள்ள என்ட்ரானது 59,900 USDT. சொன்ன மாதிரி 2x2 மேட்ரிக்ஸ் 2 லெவல் தான். ஸோ இது எல்லாமே ஒரிஜினல் லெவலுங்கிறப்ப எவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளீட் ஆகுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் லெவல்ல 2 நபர்கள்ட்ட இருந்து 5,000 USDT ஒட்டு மொத்தமா 10,000 USDT ரிசீவ் பண்ணுவோம். 2வது லெவல்ல 4 நபர்கள்ட்ட இருந்து 54,900 USDT. டோட்டலா 2,19,600 USDT நம்ம ரிசீவ் பண்றோம். அப்ப கையில இருக்கிறத பாத்தீங்கன்னா 2,29,600 USDT. ஸோ பட்ஜெட் போடும்போது இதுக்கு முன்னாடி 6 பார்ட்டா பிரிச்சோம். ஆனா கையில இந்த அளவுக்கு நம்ம கிட்ட USDT இருக்கு. அதிகபட்சம் எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணி 3 பார்ட்டுக்கு அதை பிரிச்சு கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1,69,600 USDT. அப்ப உள்ள வந்த ஒரு ஐடி 7 போர்டையும் டிராவல் பண்ணி 7வது போர்டுல மட்டுமே 1,69,600 USDT ரிசீவ் பண்ணுது. அப்ப இங்க ஒரு ஐடி மட்டுமே இந்த ஒரு போர்டுல மட்டுமே இப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடிய 5 ரீபர்த் ஆகக்கூடிய ஐடிஸ் எந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்கம் கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல யோசிச்சு பார்க்கணும். ஹெல்பிங் ஐடி பார்த்தீங்கன்னா 30,000 USDT. யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு அதனோட ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளை அறிமுகப்படுத்தின ஸ்பான்சருக்கு 30,000 USDT. ஸோ நம்ம அறிமுகப்படுத்துறதுக்கு எப்படி போகுதோ அதே மாதிரி நம்மளுக்கு கீழே யார் அறிமுகப்படுத்தணுமோ அவங்க மூலமாகவும் நம்மளும் இந்த ஸ்பான்சர் இன்கம்மை வாங்க போறோம். அப்ப யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு நம்மளோட இன்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிளப் இன்கம். ஸோ வார வருமானமும் நம்ம கிட்ட இருக்கு. அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளோட நேரடி இணைப்புல 12 நபர்கள் ஸ்பீடி கிரிப்டோவுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது ராயல் கிளப்குள்ள என்டர் ஆகுறோம். ஸோ கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இங்க வாரம்னு சொல்லிட்டோம். வெள்ளிக்கிழமை நைட்டு வரைக்கும் கட் ஆஃப். அப்போ சனிக்கிழமையில் ஆரம்பிச்சு வெள்ளிக்கிழமை நைட்டு வரைக்கும் வரக்கூடிய கிளப் இன்கம் எவ்வளோ இருக்கோ அதுல இருந்து 20% ராயல் கிளப் எத்தனை பேர் கம்ப்ளீட் பண்ணி உள்ள வந்திருக்காங்களோ அவங்களுக்கு வார வருமானமா பிரிச்சு தரப்படுது. அப்ப இந்த மாதிரி ஒரு இன்கம் எங்கேயுமே கிடையாது. அப்ப யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்குன்னு. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் 12 நபர்களை கம்ப்ளீட் பண்ணி வர்றவங்க அதிகமாயிட்டே வருவாங்க. கரெக்டுங்களா? ஸோ அப்ப என்னன்னா எல்லாத்துக்கும் தேவை இருக்கு. எனக்கும் வார வருமானம் வேணுங்கிறவங்க அத்தனை பேருமே இதுக்குள்ள என்ன பண்ணுவோம்? டிராவல் பண்ணுவோம். 2வது பாத்தீங்கன்னா 12 நபர்களை தாண்டி மறுபடியும் புதிய நபர்கள் 25 பேர் நம்மளோட ஸ்பீடு கிரிப்டோக்குள்ள நேரடி இணைப்புல வரும்போது ஹானஸ்டி கிளப்குள்ள வருவோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த வாரத்துல வரக்கூடிய 30% எடுத்து எத்தனை பேர் ஹானஸ்டி கிளப் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு டிவைட் பண்ணி பிரிச்சு தரப்போம். அப்ப என்னன்னா எல்லாமே நம்மளுக்காக தான். நெக்ஸ்ட் பாருங்க சேலஞ்சர்ஸ் கிளப். இந்த சேலஞ்சர்ஸ் கிளப்ல அடுத்த புதிய நபர்கள் 50 நபர்கள் நம்மளோட நேரடி இணைப்புல ஸ்பீடு கிரிப்டோல டிராவல் பண்ணும்போது 40% இன்கம் எடுத்து அந்த எத்தனை நபர்கள் கம்ப்ளீட் ஆயிருக்காங்களோ அதுல இருந்து டிவைட் பண்ணி வாங்க போறோம். நெக்ஸ்ட் 10% ராயல்டி. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம நேரடி இணைப்புல எத்தனையோ பேர் வந்திருக்கலாம். அது 2 நபர்கள் மட்டும் சேலஞ்சர்ஸ் கிளப்பை கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்மளோட ராயல்ட்டிக்கு எலிஜிபிலிட்டி ஆகிறோம். அது மட்டும் இல்லாம நம்ம ஐடி எங்க டிராவல் பண்ணிட்டு இருந்தாலும் சரி டைரக்டா ஜியான் போர்டுக்குள்ள என்டர் ஆயிடும். 4வது போர்டு தான் ஜியான் போர்டு. அப்ப பாருங்க நீங்க வேலையை செஞ்சீங்க அதுக்குண்டான விலை மதிப்பா நான் உங்களை என்ன பண்றேன் உங்க ஐடியை நான் 4வது போர்டுக்கு கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லிட்டு நம்மளோட போர்டுல பாத்தீங்கன்னா கிளப் இன்கம் அப்படிங்கிறது மிகப்பெரிய இன்கமாகவும் எல்லாரும் ஈஸியா அடையிற மாதிரியும் இருக்கு. இதை முயற்சி செஞ்சு அத்தனை பேரும் இதை பெறணும்னு சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்ல கடைசியில பாத்துக்கலாம். இது என்னன்னா 7 போர்டுக்கும் உண்டான ஒரு ஃபுல் சார்ட் இதுலயே இருக்கு. ப்ராஃபிட் மட்டும் பாருங்க 7 போர்டுக்கும் சேர்ந்து 1,83,270 USDT. ஏன்னா ஒவ்வொரு போர்டுலயும் எவ்வளவுன்னு தனித்தனியா பார்த்தோம். ஒட்டுமொத்தமா போட்டு பாருங்க ஒரு ஐடிக்கு மட்டுமே போர்டுல ஆனா உள்ள வந்தது 10 USDT. 10 USDT எங்க இருக்கு? 1,83,270 USDT எங்க இருக்குன்னு பாருங்க. இது USDTல இருக்கு. INRல வேணும்னா பெருக்கல் 90 போட்டு பாருங்க. எத்தனை டிஜிட்ல இந்த இன்கம் வாங்குறதுக்கு நம்ம வாழ்நாள்ல வேலைக்கு போய் சம்பாரிச்சோம்னா எவ்வளவு நாட்கள் எடுத்துக்குன்னு பாருங்க.
நாட்களா வருடங்களா அப்படிங்கிறத ஆயுசுக்கும் பண்ணிட்டே இருந்தாலும் அவ்வளோ எடுப்போமான்னு தெரியல. கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா தெரியும். ஸ்பான்சருக்கு பாருங்க, ஸ்பான்சர் இன்கம்மா 30,607 USDT. ஸோ பெருக்கல் ஐஎன்ஆர்ல 90 போடுங்க. நம்மளோட வருமானம் ஸ்பான்சர் இன்கம் ஓர் ஐடி மூலமா வரது அப்படிங்கிறது தெரியும். ரீபர்த் ஐடி 7 ரீபர்த் ஐடி. நம்ம ஓர் ஐடிக்கே கால்குலேட் பண்ண முடியாம திணறுது கால்குலேட்டரு. 7 ஐடி ரீபர்த் ஆகுதுன்னா அது பாருங்க எந்த அளவுக்கு இன்கம் இருக்குன்னு. அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்த லெவலுக்கும் ரீபர்த்தும் வந்துட்டு இருக்கு. போர்டு ரீபர்த்ல பாருங்க 16 ரீபர்த் ஐடி இருக்கு. கிளப்ல பாருங்க 721 USDT. அப்ப வார வருமானத்துக்கும் நம்மளுக்கு வழி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு போர்ட்ல டிராவல் பண்ணும்போது வருமானம் இருக்கு. பேசை போர்ட்லயும் வருமானம் இருக்கு. ஸ்பான்சர்லயும் வருமானம் இருக்கு. ரீபர்த்துக்கும் நம்மளுக்கு என்ன ஆகுது, இன்கம் இருக்கு. ஹெல்பிங் ஐடியும் நம்மளோட சப்போர்ட்டுக்கு ஸ்பீடு கேஷுக்கு போகுது. அப்ப எங்க சுத்தி வந்தாலும் பின்னி பிணைஞ்சே தான் டிராவல் பண்ண போகுது ஸ்பீடு கேஷும் ஸ்பீடு கிரிப்டோவும். ஸோ இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு வந்து உலகத்துல ஸ்பீடு கிரிப்டோவை தாண்டி எங்கேயுமே இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களோட ஸ்பான்சருக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஸ்பீடு கிரிப்டோக்குள்ள அத்தனை பேரும் டிராவல் பண்ணுங்க. வாய்ப்புகள் எல்லாத்துக்கும் தான் வரும். அதை பயன்படுத்தும் போதுதான் முழு மதிப்பு அத்தனை பேர்த்துக்கும் தெரியும். அப்டேட்டட் டெக்னாலஜி அப்படிங்கிறது கையில வந்தா எடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து லைஃப்ல சீக்கிரமா செட்டில் ஆக முடியும், பொருளாதார சுதந்திரத்தை பெற முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய நோக்கத்தோட தான் நம்மளோட நல்லதே நடக்கும் அறக்கட்டளை முன்னெடுத்து நடக்கக்கூடிய 2வது ப்ராஜெக்டாவே ஸ்பீடு கிரிப்டோ வந்திருக்கு. இதனோட முழு உணர்வை நம்ம அத்தனை பேரும் உணர்ந்து செயல்படணும்னு கேட்டுக்கிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றியை சொல்லிட்டு இறுதியா சொல்லக்கூடிய வரிகளை சொல்லிடுறேன். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். எத்தனை விடியல் வந்தாலும் நம்மளா எப்போ விழிச்சு நம்மளுக்குன்னு உண்டான பொருளாதார சுதந்திரத்தை நம்ம பெறணும்னு நினைக்கிறோமோ அப்ப நம்மளோட விடியல் உண்மையான விடியலா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இன்னைக்கு உள்ள வந்த அத்தனை நபர்களுக்கும் நன்றியை சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.